ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில், இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாடு மட்டும் 21.84% பங்கு வகிப்பதாகவும், தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் ஜவுளி ஏற்றுமதி 29% உயர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளது. 2024-25 ஆண்டில் ஏற்றுமதி $7,997.17 மில்லியன் உயர்ந்துள்ளதன் மூலம் குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு மட்டுமே 21.84% பங்கு வகிப்பதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டி, சாதனைகளை சொல்லி வெல்வோம் ஒன்றாக என்று குறிப்பிட்டுள்ளார்.